அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது அதிர்ஷ்டம் காக்க, விரயம் தவிர்க்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டம் காக்க, விரயம் தவிர்க்க போராடும் மாதம். இப்போ அந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். அதிர்ஷ்டமான காலமாகவும் இருக்குது, விரயங்களும் மேலோங்கும், விரயங்களும் அதிகமாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஏன் இதை மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு யோகாதிபதியான சூரியன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி உங்கள் லக்னம் ராசியிலேயே உச்சமாக இருக்கிறார். அது சூப்பர். இருந்தாலும் லக்னத்தில் சூரியன் இருப்பது ஏற்கனவே நீங்கள் முசுடு வெடுக்குன்னு கோவப்படுற ஆள். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா மோடு முட்டிக்கோள் அப்படின்பேன். ஸோ வேகம் கோவங்கிறது தான் பிரச்சனை. அதனால் அந்த வேகம் கோவம்னாலே அறப்பைத்தியம். இப்போ சூரியனும் போய் சேருதா, அப்போ கொஞ்சம் ஆணவம், அகங்காரம், திமிரும் வரும். சொல்கிறத கேளு அப்படின்னா, இல்லாட்டி சொல்லுங்கிறது பட்டாருங்கிறது. ஏன்னா ரெண்டுமே வெப்பக்கோளாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தாலும் இதுவும் இருக்கும். அண்ட் விரயத்தை கொடுக்க 3 கோள்கள், உங்கள் லக்னாதிபதியும் 12ல் தான் இருக்கார். எதிர்பாராத விரயத்தை அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அண்டு விரய சனியாகவும் இருக்கிறார். பாதகாதிபதி 12ல் மறைகிறது நல்லது, விரயத்தை தவிர்க்க வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அவன் விரயத்துக்கான வேலையை பண்ணி தானே ஆகணும். தொழில் வேலை ரீதியாக கிடைக்கக்கூடிய லாபங்களை கெடுத்து கொள்வது அப்படிங்கிற வேலைகளை அவர் செஞ்சிட்ருப்பார் 2.5 வருஷமாக. அந்த 7.5 சனியில் அந்த விரயச்சனி அது கண்டிப்பாக செய்யும். மேலும் புதன் 3, 6 கூடையவன், முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமத்திற்கு உரியவன், காரிய வெற்றிக்கு உரியவன், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உரியவன். அவனும் போய் 12ல் மறைகிறதும் தப்பு, வீக்காக இருக்கார். தட் இஸ் நீச்சமாக இருக்கிறார். அப்போ தைரியம், தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும். அதனால தான் போராடும் மாதம்ட்ட. மேலும் அந்த செவ்வாய் சனி சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குது. காரிய வெற்றியில் அவர்கள் தடையை ஏற்படுத்துவார்கள். அதனால தான் ரொம்ப போராடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு காரியத்தை முடிக்க கஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம் வந்ததை காப்பாற்றவும், விரயங்களை தவிர்க்கவும் போராடக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 5 கூடையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க ரெடியாக இருக்கான். அது கொடுத்ததை காப்பாற்றணும்ல. ஏன்னா லக்னத்துக்கு 9 கூடையவன் இந்த பூர்வ பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். அது அவர் அந்தளவுக்கு நல்லது பண்ண மாட்டார். நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான், முயற்சி பண்ணி பிரயத்தனம் பண்ணி நல்ல அவன் அருளை வேண்டி ஜப தியானம், ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சிட்டா ஓரளவு காப்பாற்றலாம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியான சந்திரன் உச்சமாக இருக்கிறது சூப்பர். உங்கள் வித்தை திறமை பலிதமாகும். கூடவே 2 குடையவனும் ஆட்சியாக இருக்கிறான், இந்த சுக்கிரனும். அதுவும் பெரிய அளவுக்கு தன வருவாயை கொடுக்கும் மற்றவங்க வழியாக. இருந்தாலும் 2, 7 கூடையவன் ஆட்சியாக இருக்கிறது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களையும் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் சரியில்லை, அண்ட் பூர்வ பாக்கியாதிபதியான குரு பகவானும் சரியில்லை. அண்ட் ராகு கேது பரவாயில்ல. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி காட்ட வைக்கும். அப்போ பேராசையோடு செயல்படவும் வைக்கும். ஜாக்கிரதை. உங்களுக்கு சரலக்னமாக சரராசியாக இருப்பதால் பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு சரியாக பொருந்தும். அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணாதான். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய கேது புத்தியில் அப்படி ஒரு ஞானத்தை உள்ள தோணும், அதெல்லாம் நடக்கும். இதே மெடிடேட் பண்ணாமல் திமிரா பேராசையோட லாப சிந்தனையோட பார்த்துக்கலாம், எனக்கு வித்த திறமை இருக்குது, ஏன்னா 4 கூடையவனும் உச்சமாகறானா,
ஐ எம் ஹேவிங் த கெப்பாசிட்டி, எனக்கு திறமை இருக்கியா, எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், எவ்வளவு அனுபவம் இருக்குது இந்த பிஸ்னஸில், தொழிலில் அப்படின்னு அசட்டையாக திமிராக ஏதாவது செஞ்சு, ஏன்னா சூரியனும் அப்படி திமிரை கொடுப்பாருன்றிருக்கேன். பண்ணி அது மாதிரி முயற்சி பண்ணி விரயங்களை வர வச்சுக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா இந்த பூர்வ பாக்கியாதிபதியே உங்களுக்கு விரையாதிபதியாகவும் வருகிறார். அவர் 3ல் இருக்கிறப்ப உங்கள் முயற்சி வழியால் விரயங்களை, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து கொள்வது போல, விரயங்களை வரவழைத்து கொள்வது, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து கொள்வது போல பண்ணி விட்டுருவார். அதனால தான் இந்த தலைப்பில் அதிர்ஷ்டம் காக்க விரயம் தவிர்க்க போராடும் மாதம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த புதன் பார்த்தீங்கன்னா 30/4/2026 வரைக்கும் நீச்ச வீட்டில் இருக்கார். அப்புறம் அவர் மேஷத்திற்கு வந்துடுறார், உங்கள் லக்னத்துக்கே வந்துடுறார். அப்போ ஓரளவு தைரியம் தன்னம்பிக்கை வரும், என்னால் முடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒழுங்காக புத்திசாலித்தனமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே அவர் அங்கே தான் இருக்கார். அப்போ சூப்பராக இருக்கும். ஏன்னா அடுத்த 5 நாள் தான் அவர் இடப்பெயர்ச்சி ஆகி 2ஆம் இடம் போவார். அப்பயும் உங்கள் முயற்சிகளில் சரியாக பேசி, வளைந்து கொடுத்து பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த புதன் கண்டிப்பாக கொடுப்பார். ஓரளவு இந்த 30 வரைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இல்லாமல் எதை தொட்டாலும் தடை, பிரச்சனைகள், அதுவும் தாய்மாமன் வழியாக பிரச்சனைகள் இப்படிலாம் வரும். சகாக்கள், கூட இருக்கிறவங்க, சகோதரர்கள் வழியாக, சகோதரர்களை நம்ப முடியாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த செவ்வாய், உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா 11/5/2026 வரைக்குமே மீனத்தில் தான் இருக்கார். அப்போ 20 நாள்லேருந்து 11/5 வரைக்குமே அதீத விரயங்கள் வரும். அதில் கவனம் தேவை. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக போய் அங்கே 12ல் இருக்கிறதால எதிர்பாராமல் பண்ணி விட்டுருவீங்க. இதே நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொழப்புமே வராது, இந்த ஆராய்ச்சியே வராது, அது விபரீத ராஜயோகமாக மாறும். அதனால தான் அதிர்ஷ்டம் காக்க விரயம் தவிர்க்க போராடும் மாதம்னு மெடிடேட் பண்ணிக்கங்க. இனம் புரியாத தன்னம்பிக்கை வரும். வெடுக்கு துடுக்குன்னு ஏதோ செய்வீங்க, எப்படி நடந்துச்சுன்னே தெரிலப்பா, நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா, தப்பிச்சுக்கிட்டேன்ப்பா, விரயத்தை தவிர்த்துட்டேன்ப்பா, அதிர்ஷ்டம் வந்ததை காப்பாற்றிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் கிட்டத்தட்ட 11/5 வரைக்குமே 12ல் தான் இருக்கார். அப்புறம் தான் ஆட்சியாக மாறார். அப்போ லாஸ்ட்டு ஒரு 9 நாள், ஏன்னா நான் பலன் சொல்கிறது 20 நாள்லேருந்து 20/5/2026 வரைக்கும் அப்படிங்கிறதால லாஸ்ட்டு ஒரு 9 நாட்கள் ஆட்சியாக இருக்கிறதால நல்லது. இருந்தாலும் அவனே 8ஆம் இடத்ததிபதிங்கிறதால வெடுக்கு துடுக்குன்னு உங்களை அறியாமல் செய்வீங்க. ஏன்னா வேகம் கோபம் உள்ள ஆளுங்க அப்படி தானே, மோடு முட்டி தானே, கண்ட்ரோல் இருக்குது. அதில் வன்முறைங்கிறது இருபுறமும் கூர்மையுள்ள கத்திம்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது, எதிர்பாராமல் என்ன வேணாலும் நடக்கலாம். வேகம் கோபமாக இருந்தால், நிதானமாக இருந்தால் தான் திட்டமிட்டபடி பொறுமை காத்து நல்லபடியாக முடிக்க முடியும். இந்த சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 14/5/2026 வரைக்குமே ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அது ஒரு வகையில் நல்லது, பெரிய அளவுக்கு மற்றவங்க, சூழல், பார்ட்னர் வழியாலாம் நன்மைகள், லாபம், குடும்பம் வழியாக நன்மைகள், அதாவது குடும்பம்னா லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும், அவங்க வழியாலாம் நன்மைகள் வரும். ஆனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம், ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்ந்து ஆற பார்க்கறதால அறியாமையால் தவறி போய் செஞ்சிருவாங்க. ஏன்னா 2/7 கூடையவனாக வரான் அவன், தனத்துக்கும் அவன் தான், பார்ட்னருக்கும் அவன் தான், ஆனால் மாரகஸ்தானங்களுக்கும் அதிபதியாக வரான். நினச்சதுக்கு மாறா டபக்குன்னு ஏதாவது செஞ்சிடுறது, ஒரு எதிர்பாராத கண்டங்கள், பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் அவன் காரணமாக இருக்கான். கிட்டத்தட்ட 14/5/2026 கடைசி ஒரு 6 நாள் தான் 3ஆம் இடம் போகிறார். அப்போ ஓரளவு தன்னம்பிக்கை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால தான் அப்படி போட்டிருக்கேன், போராடும் மாதம்னு. இந்த சூரியனும் கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே அவர் உச்சமாக இருக்கிறார். அது பெரிய சிறப்பு, பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். எப்போன்னா ரொம்ப ஆணவம், அகங்காரமாக, திமிரா, ஒரு பொலைட்னஸ்ஸே இல்லாமல் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அப்படி மிரட்டினீங்கன்னா வம்பு. அதுதான் பாட்டிலே சொல்லுவாங்கல்ல, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு.
அப்போ நம்ம அந்த ஒரு பணிவை காட்டணும். எல்லாம் கடவுள் செயல், நம்ம அப்படியே பரட்டணும் உருட்டணும்னு நினச்சாதான் சிக்கல்கள் வரும். ஒரு அடக்கம் இருக்கிறப்ப தான் பேராசையாக செயல்படக்கூடிய தன்மை குறையும். எல்லாம் கடவுள் அருள்ங்கிறப்ப இப்போ நான் தான் பண்ணுறேன், பெரட்டுறேன், உருட்டுறேன், அது செவ்வாய்க்கு அப்படி உள்ளது. ஏன்னா செவ்வாய்க்கு நெகட்டிவ் வேகம் கோவம்ங்கிறேன். பாசிட்டிவ்னாக்கா என்ன? உடல் வலிமை, மன வலிமை. அப்படி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்க, எதாக இருந்தாலும் பார்த்துலாண்டா, முடிச்சிடலாண்டான்னு. அப்போ திமுறா உங்களை அறியாமல் பேராசை வரும். பெரிய அளவுக்கு லாபத்தை பார்த்துட முடியுமே அப்படின்ட்டு அந்த மாதிரி பேராசையோடு செயல்பட்டுருவீங்க. அப்போ குழப்பம் வந்துடும், விரக்தி வந்துடும். ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யோகி ஞானி போல் பிஹேவ் பண்ணுவீங்க. பேராசை இருக்காது. பலன் என்ன வேணாலும் வரட்டும், நான் பெரிய விஷயங்களை செய்வேன், பெருசாகவே நினச்சி செய்வேன், ஆனால் பலனை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அப்போ இந்த சந்திரனும் வித்தை திறமையை காட்டுறதுக்கு கண்டிப்பாக உதவுவார். சற்று தடங்கல்கள், பிரச்சனைகள் அப்படி வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு கவுத்துட்றாது. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 25% தான். அதனால் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் போராட்டம் இருக்க தானே செய்யுதுன்னு இருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தாலும் இதே தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சிடுவீங்க. இல்லாட்டி தசாபுத்தி சரியில்லைன்னா அதிர்ஷ்டம் வந்ததை இழந்துடுறது, இல்லை விரயத்தை பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி நிம்மதி சந்தோஷம் இல்லாத மாதிரி ஆகிடும். முக்கியமான காரியங்கள் செய்யணுமா, எதுக்கும் ஒரு சின்ன செக்கிங். ஸோ சாதாரண இதுன்னா கடவுளை வேண்டிட்டு செஞ்சிடலாம். அதுவும் மெடிடேட் பண்ணக்கூடிய இந்த அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புலங்கள், இந்த ஜெப தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு உள்ளுணர்வே கரெக்டாக சொல்லும். உங்களுக்கே தெரியும் இது நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியான்னு. இது பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கடந்த 6 மாதம் 1 வருஷமாக எப்படி இருக்குது, இறுதி வெற்றி இருந்துச்சா, போராட்டம் இருந்தாலும் அப்படின்னா அது நல்ல தசாபுத்தி. பெரிய போராட்டமும் இல்லை, நல்லபடியாக போகுதுன்னாலும் போராட்டம் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கா அப்படின்ட்டு தான் அது நல்ல தசாபுத்தி. என்ன தான் கிடைச்சாலும் ஒன்றும் கிடைக்கலைங்க, எல்லாம் தடங்கள், பிரச்சனை, விரயம், கடைசியில் வீணாக போச்சு, கிடைச்ச மாதிரி இருந்து அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அந்த டயத்துலலாம் விழிப்புணர்வாக இருக்கணும். பெரிய மேஜர் காரியங்கள் பண்ண வேணாம். சின்ன காரியங்கள்லாம், சின்ன தடைகள், இன்றைக்கி தாராபலன் எப்படி இருக்குது, சந்திராஷ்டமமா எப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டாலே உள்ளுணர்வு சொல்லும், சூழலுக்கு ஏற்றபடி எல்லாம் மன அருள் அப்படின்ட்டு மனதை சமநிலை வைத்து கொண்டு பயணிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மெடிடேட் பண்ணால் தான் அது கிடைக்கும். சமநிலையில் பயணிப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் வேகம் கோவம் உள்ள ஆளாக திமிராக பிஹேவ் பண்ணி சிக்கலில் மாட்டுவீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.